السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إن تنصروا الله ينصركم ويثبت أقدامكم. صدق الله العظيم. عن ابن عباس رضي الله عنهما قال: كنت خلف رسول الله صلى الله عليه وسلم يوما فقال: يا غلام إني أعلمك بكلمات احفظ الله يحفظك احفظ الله تجده تجاهك إذا سألت فاسأل الله وإذا استعنت فاستعن بالله واعلم أن الأمة لو اجتمعت على أن ينفعوك بشيء لم ينفعوك إلا بشيء قد كتبه الله لك ولو اجتمعوا على أن يضروك بشيء لم يضروك إلا بشيء قد كتبه الله عليك رفعت الأقلام وجفت الصحف. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை முழுமையாக பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த காணொளியை காணுகின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனதருமை சகோதரர்களே, அல்லாஹுவின் அருள்மழை பொழியக்கூடிய புனிதமான இந்த ரமதானில் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் முழுமையாக நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமிக்கவர்களே, நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்ற இந்த காலம் சோதனைக்குரிய ஒரு காலம். எந்த அளவிற்கு சோதனை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால் மட்டுமே இந்த காலத்தில் நிம்மதியாக வாழ முடியும் என்ற ஒரு நிலையை நாம் அடைந்திருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் தன் திருமறையில சொல்வான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். வ யுஸப்பித் அக்தாமக்கும், இன்னும் உங்களுடைய பாதங்களை அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்தி வைப்பான். அல்லாஹ்விற்கு உதவி செய்வது என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ் நமக்கு என்னென்ன கட்டளைகளை எல்லாம் ஏவி இருக்கின்றானோ அவைகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு பெயர்தான் அல்லாஹ்விற்கு உதவி செய்தல். ஏனென்றால் அல்லாஹ்விற்கு உதவி செய்வது என்பது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. ஆக எப்பொழுது நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றுவோமோ அப்பொழுது நாம் அல்லாஹ்விற்கு உதவி செய்தவர்களாக ஆகிவிடுகிறோம். அப்பொழுது அல்லாஹ் தன் புறத்திலிருந்து முழுமையான தன்னுடைய உதவியை நமக்கு வழங்குகிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவினுடைய ஒரு வசனத்தில் இவ்வாறு சொல்வான்: ஃபத்குரூனி அஸ்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். நீங்கள்
என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். வஷ்குருலி, எனக்கு நன்றி செலுத்துங்கள். வலா தக்ஃபுரூன், எனக்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள். என்னை நீங்க நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று உங்கள் மீது விதித்திருக்கிறேனோ, கடமையாக்கி இருக்கின்றனோ, அவைகளை சரிவரை செய்தால், நல்ல முறையில் செய்தால் நான் உங்களை பற்றி நினைவு கூறுவேன், உங்கள் விஷயத்தில் அக்கறை செலுத்துவேன். அதே போன்று நீங்கள் நான் உங்களுக்கு செய்த உபகாரங்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு உதவிகளை வாரி வழங்குவேன். ஆகவே முஃமின்களே, அல்லாஹ்விற்கு கோபம் உண்டாக்கக்கூடிய எந்த ஒரு மாறான காரியங்களையும் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் நமக்கு விளக்குகிறான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற சமயத்தில் உலகின் எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் சரி, உலகின் எவ்வளவு பெரிய வல்லரசாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய நாடிவிட்டால் யாரும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. அனைத்தும் தோற்று போகும். இதுதான் இந்த வசனங்களுடைய உண்மையான வெளிப்பாடு, உண்மைத்தன்மை. இந்த வசனங்களை உறுதிப்படுத்தும் விதமாக நமது உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுபிள்ளையாக இருக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு செய்த உபதேசம் நமக்கு அதை இன்னும் உறுதிப்படுத்துகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த இந்த ஹதீஸை இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய கிரந்தத்திலே பதிவு செய்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், நான் சிறுவனாக இருந்த பொழுது ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒட்டகத்தில் அமர்ந்திருந்தேன், அவர்களுடைய முதுகுக்கு பின்னால். குன்து ஹல்ஃப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்து என்னிடத்தில் சொல்வார்கள், யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின், ஓ மகனே, உனக்கு சில சொற்களை நான் கற்றுத் தருகிறேன், நான் உனக்கு சில சொற்களை கற்றுத் தருகிறேன், அவையை நன்கு விளங்கிக்கொள், நன்கு கற்றுக்கொள் என்று கூறிவிட்டு பிறகு சொல்வார்கள், இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பேணுதலாக இரு, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீ உன்னை பாதுகாத்துக்கள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அப்படி என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை இவ்வுலக வாழ்க்கையிலே நீ பேணி நடந்து கொள். அப்படி நீ பேணி நடக்கின்ற பொழுது அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். உனக்கு எந்த சிரமம் வராமல் அல்லாஹ் உன்னை பாதுகாத்துக் கொள்வான். இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக, பிறகு சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பேணுதலாக இருந்து கொள். அப்படி நீ பேணுதலாக இருப்பாயானால் அல்லாஹ்வை நீ உன் கண் முன்னே காண்பாய், அல்லாஹ்வை நீ உன் கண் முன்னே காண்பாய். அப்படி என்றால் என்ன? யார் உலகத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக பேணி நடப்பார்களோ, அது தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், மற்ற இதர நல்ல அமல்களாக இருக்கட்டும், உலகம் சார்ந்த எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானோ அப்படி நீ வாழ்வாயானால் அல்லாஹ்வுடைய உதவியை உன் கண் முன்னே பார்ப்பாய். பிறகு சொல்வார்கள், இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், ஏதாவது உனக்கு தேவை இருந்தால், உனக்கு உதவி தேவைப்பட்டால் அல்லாஹ்விடத்தில் கேள். எதையாவது உனக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டால் மனிதனிடத்திலே செல்லாதே, மாறாக அல்லாஹ்விடத்திலே கேள். வைதஸ்தான்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், உனக்கு ஏதாவது உதவிகள் வேண்டுமையானால் அல்லாஹ்விடத்தில் நீ அந்த உதவியை கேட்டு பெற்றுக்கொள். பிறகு சொல்வார்கள், வஅலம் அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஊக பிஷைஇன் லம் யன்ஃபஊக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு லக். ஓ மகனே, அறிந்து கொள், அனைவரும், இந்த சமுதாயத்துடைய அனைவரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனத்தை கொடுக்க நாடினால் அல்லாஹ் உனக்கு எவ்வளவு பிரயோஜனம் நன்மை கிடைக்கும் என்று எழுதியிருக்கின்றானோ, அதனால் எவ்வளவு உனக்கு லாபம் கிடைக்கும் என்று அல்லாஹ் எழுதியிருக்கின்றானோ அதை மட்டும்தான் அவர்களால் கொடுக்க முடியும். அல்லாஹ் எந்த ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கும் என்று நிர்ணயித்திருக்கின்றானோ அதை மட்டும்தான் அவர்களால் கொடுக்க முடியுமே தவிர அதை தவிர்த்து அதை விட ஒரு கடுகரவும் அதிகமாக கொடுக்க முடியாது. பிறகு சொல்வார்கள், வலவிஜ்தமஉ அலா அன் யதுர்ருக பிஷைஇன் லம் யதுர்ருக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு அலைக்.
இந்த சமுதாயம் ஒன்று சேர்ந்து, அனைவரும் ஒன்று சேர்ந்து உனக்கு எதிராக ஏதாவது சூழ்ச்சி செய்து உனக்கு கஷ்டத்தை கொடுக்க நாடினால், அப்பொழுதும் அவர்கள் அல்லாஹ் உனக்கு எவ்வளவு கஷ்டம் துன்பம் வரும் என்று நிர்ணயித்திருக்கின்றானோ அதுதான் உனக்கு வந்து சேரும். அதை தவிர்த்து அதை விட கடுகளோ அவர்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது. பிறகு சொல்வார்கள், ரஃபாத்தில் அக்லாம் வஜஃபத்தி சுஹஃப். இதுவெல்லாம் அல்லாஹ் தஆலா மனிதனை படைப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நிர்ணயித்த விஷயங்கள். ஆகவே அல்லாஹ் அப்பொழுது எழுதிய அந்த எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது. அல்லாஹ் எழுதிய அந்த ஏடு காய்ந்து விட்டது. அப்ப என்ன அர்த்தம்? அதுல எந்த ஒரு மாற்றம் யாரும் செய்ய முடியாது. அல்லாஹ் எதை நிர்ணயித்திருக்கிறானோ அதை மட்டும்தான் மனிதகுலம் செய்ய முடியும். அல்லாஹ் எதை நிர்ணயிக்கவில்லையோ அதை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. அதை தவிர்த்து கடுகளவும் யாரும் எதுவும் அதிகமாக செய்துவிட முடியாது என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவருடைய சிறுபிராயத்தில் போதித்தார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற ஹதீஸ்களையும் மேற்கூறப்பட்ட வசனங்களை நினைவில் கொண்டு இந்த புனிதமான ரமலானில் மட்டுமல்ல வருகின்ற காலங்கள் எல்லாம் ஆயுள் முழுக்க அல்லாஹுடைய கட்டளைகளை முழுமையாக பேணி நடந்தால் அல்லாஹுடைய உதவி நமக்கும் கிடைக்கும். அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீவாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.